பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தின் முதல் நாள் ஜெப நாள். அழைத்த நாளிலிருந்து இதோ இந்த நிமிடம் வரை நம்மை விட்டு விலகாத கர்த்தர், மறவாத கர்த்தர், கைவிடாத கர்த்தர். இத்தனை காலங்களிலும் நாம் எப்படி நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டோம், பிரயோஜனப்படுத்தி வருகிறோம் என்பதை கருத்தாய் கவனித்து வருகிறார். ஒரு நாளும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற கிஃப்ட். அவரிடமிருந்து தாளந்து பெறாத ஒரு விசுவாசியும் இல்லை. இப்படி சொல்கிறேன், அவர் ஒருவரை கூட ஏதும் கொடாமல் வெறுமனே விட்டதே இல்லை. தாளந்துகளையும் கொடுத்து அதை வெளிக்கொண்டு வந்து லாபகரமாக காரியங்களாக நல்ல ரிசல்ட்டாக கொடுக்க, நமக்கு உதவி செய்ய, ஆலோசனை கொடுக்க தமது ஆவியால் நம்மை நிரப்பி இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆவி? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. பயமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது, ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலவீனமாக இருக்கிறேன் என்பது உங்களது ஸ்டேட்மெண்ட். ஆனால் நீங்கள் வேறே ஆவியோடு கைகோர்த்துள்ளீர்கள். அந்த ஆவி உங்களை கைப்பிடித்திருக்கிறார். உதறிவிட்டு விடுங்கள். உதறிவிட்டு வெறுமனே சும்மா இருந்தால் அந்த ஆவி இன்னும் பலமாக உங்களோடு இணைந்து கொள்ளும். உங்களை நீங்களே ஒரு வரையறுக்குள் கொண்டு வாருங்கள். அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நாம் யாவர் ரோபோட்டுகள் அல்ல. சுய சிந்தனை நமக்கு உண்டு, முடிவெடுக்க தன்மை நமக்கு உண்டு, சுய உணர்வு, சுய கட்டுப்பாடு நாம் உள்ளவர்கள் தான். நாம் விரும்புகிறோம், நான் டிசிப்ளினாக வாழ வேண்டும் என்று, ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும், இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும், இனியும் இப்படி யார் மீதாவது குற்றம் சாட்டி கொண்டு இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோம், விரும்புகிறோம். செயல்படுத்த முடிவதில்லை. அப்படியே செயல்படுத்தினாலும் தொடர்ந்து முடிவதில்லை. கன்சிஸ்டன்சி நம்மிடத்தில் இல்லை. இதையே நினைத்து கொண்டே இராதபடிக்கு உடனே செயல்படுங்க. நம்மை நாமே குற்றம் சுழித்துக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் உடனே செயல்படு. ஒரு ஸ்டெப் எடுத்து வையுங்க. இதற்குத்தான் ஆவியானுடைய தொடர் இழப்பில் நாம் இருக்க வேண்டும். ஆவியானர் உதவி செய்வார், உங்களோடு கரம் கோர்த்து கொள்வார். ஆனால் செயல்படுவதற்கு நாம் இறங்க வேண்டும். இதற்கு முதலில் ஜெபிக்க வேண்டும். என்னால் நிறைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஒரு டிசிப்ளினுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஒன்றும் செய்ய முடியவில்லை, உங்கள் பலன் கிருபை வேண்டும் என்று கேளுங்கள். கேட்கும் போதே பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயத்தோடு எழும்ப வேண்டும். 1 யோவான் 5:14-15. பெற்றுக்கொண்டீர்கள். இப்படி மாற்றும், அப்படி மாற்றும், இதை செய்யும், அதை செய்யும் என்று திட்டத்திலேயே உலாவிக் கொண்டிருக்காமல் செயலில் இறங்குங்கள். வீட்டை சுத்தப்படுத்துங்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தேவையற்ற வீட்டை அடைத்து கொண்டிருக்கிற காரியங்களை வெளியேற்றுங்கள். பளிச்சென்று இருக்கும். உங்கள் இடத்தை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தை சுத்தப்படுத்துங்கள். நீங்கள் வைத்திருக்கிற பெட்டி, பேக் இவற்றை சுத்தப்படுத்துங்கள். எவ்வளவோ பீரோவை திறந்தால் சுனாமி மேலே கொட்டும். அப்படி இல்லாதபடிக்கு எது தேவையோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு கொடுத்து விடுங்கள். வேத பகுதி வாசிக்க வேண்டும் என்ற நிர்ணயித்திருப்பீர்கள் அல்லவா? அதை இன்னும் வாசிக்காமல் இருந்தால் வாசியுங்கள். அடுத்து அர்ஜென்ட்டு என்ன வேலை செய்ய வேண்டும் செய்யுங்க. யாரை கூப்பிட்டு விசாரிக்கணும் செய்யுங்க. இதில் அதிக கவனம் வேண்டும். அதிகம் பேசக்கூடாது. அதே சமயத்தில் எதிர்முனையில் பேசுவோரை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பது அவர்கள் உணரும் வகையில் நம்முடைய நேரம், விசாரிக்க தன்மை, வெளிப்படுத்த பாசம் இருக்க வேண்டும். ரெஸ்ட் என்பதே வேலையை மாற்றி மாற்றி செய்வதாகும். அதிகால நேரம் கர்த்தருக்கு என்றால் அது கர்த்தருக்குத்தான். கர்த்தருக்குள்ள நேரத்தை எடுத்து இன்னொருவருக்கு கொடுத்தால் நம்ம எங்கேயாவது வெயிட் பண்ண வைத்து விடுவார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்குத்தான். அடுத்து என்ன செய்ய வேண்டும், நாளைக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நம்மோடு இப்படி கேட்டால் எதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒத்திகை பார்க்க வேண்டாம். அது அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது உங்கள் கையில் என்ன செய்கிறீர்களோ அதன் மீதே கவனம் இருக்கட்டும். அது கர்த்தருக்கென்று செய்யுங்கள். மனப்பூர்வமாக செய்யுங்கள். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஒவ்வொரு வேலை செய்து முடித்துமே நன்றி செலுத்துங்கள். அதை நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறீர்கள், அவருடைய உதவியை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதற்கு அத்தாட்சி. தினப்படி செய்ய வேண்டும். அது தினப்படி செய்கிற சமையல் வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் தான். உங்களை நீங்களே ஒரு வரையறுக்குள் கொண்டு வாருங்கள். செதுக்கி கொள்ளுங்கள். பிற செதுக்க அனுமதிக்கக்கூடாது. கை நீட்டி சொல்ல அனுமதிக்கக்கூடாது. நாமளாகவே செதுக்கிக் கொள்ள வேண்டும். செதுக்கிக் கொள்ள வேண்டிய பகுதியில் ஏராளம் இருக்கிறது. இதை மறுக்க வேண்டாம். இதுதான் தங்களை தாங்களே உய்த்து ஆராய்ந்து கொள்வதாக. இது மிக மிக அவசியம். சுத்திகரிப்பு அவசியம்.
எப்படி வீட்டை சுத்திகரிக்கிறோமோ, நம்ம பேக்கை சுத்திகரிக்கிறோமோ, அதுபோல் நம்ம ஆத்துமாவை சுத்திகரிக்க வேண்டும். அதை நாம் தான் செய்ய வேண்டும். இதை தொடர்ந்து எல்லா நாட்களிலும் செய்ய வேண்டும். இந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் கர்த்தர் உங்களோடு பேசுவது உங்களுக்கு புரியும், எளிதாக புரியும். அவர் நடத்துவது புரியும். அற்பமானதை கொண்டு அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் அவரே நின்று செய்து முடிப்பார், உங்களை கொண்டே முடிப்பார். கடந்த நாட்கள் போல இந்த மாதம் வருகிற காலங்கள் இருக்கக்கூடாது. முன்னேற்றம் வேண்டும், எல்லா வகையிலும் முன்னேற்றம் வேண்டும். மிகுந்த வெளிச்சமான சமாதானமான ஆசீர்வாதம் நிறைந்த நாட்கள் இருக்க வேண்டுமானால் நாமும் கடந்த மாதத்தில் இருந்ததைப் போலவே நினைச்சதை ஒன்றை செய்கிறது, நினச்ச நேரத்தில் சாப்பிடுவது, நினச்ச நேரத்தில் தூங்குவது, நினச்சதை பேசுவது, அப்படி இருக்கக்கூடாது. அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே செதுக்கி கொண்டு ஒரு டிசிப்ளினுக்குள் கொண்டு வந்து நம்மை நாமே மதிக்கும் அளவிற்கு முதல் நாம மதிக்கணும். பேச்சு செயல் இருக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தர் உங்களோடு இணைந்து கொண்டு காரியங்கள் உங்கள் மூலமாகவே செய்து முடிப்பார். நாம் யாவரும் ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு முன் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கை நாம் கவனிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். மறுபடியும் சொல்கிறேன், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். வரும் என்றால் வரும், நமக்குத்தான். நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு முன் உங்களோட ஒரு வேண்டுகோள், தினமும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஜெபம் இந்த செய்தியை கேட்டு முடித்தவுடன் ஒரு 10 செகண்டு தான் ஆகும். ஒரு சின்ன ஜெபம் ஏறிடுங்கள். உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் இந்த கேட்கிறாரு வைத்துக்கொள்வோம். 1000 பேர் இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது அத்தனை ஜெபத்தினுடைய வல்லமை உங்கள் வீட்டில் இறங்கும். நீங்களும் இந்த 1000ல் ஒன்று. அதை ஜெபிக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஜெபம்? கர்த்தாவே, இந்த செய்தியை உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் யார் கேட்டாலும் உம்முடைய கிருபை, தயவு, காருண்யம் அந்த குடும்பத்தின் மீது இறங்கட்டும். உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, இயேசுவின் நாமத்தில். இதை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று நீங்களே பாருங்கள். வாருங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த கடந்த 9 மாதங்களுக்கு காத்தீரே, பாதுகாத்தீரே, துன்பமடாவிடை காத்தீரே. ரோட்டில் போகும்போது எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, வேலை செய்யும் நபர்களை பாதுகாத்தீரே, போஷித்தீரே, வழி நடத்தீரே, சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு தடுத்தீரே. எல்லாவற்றுக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். இன்னும் உம்மிட நாங்கள் ஒரு படி முன்னாட வர வேண்டும். உங்களுக்கு செலுத்த வேண்டியது நாங்கள் செலுத்த வேண்டும். அதிகாலை எழுப்பை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். வேதத்தை தியானத்தோடு வாசிக்க வேண்டும். உம்முடைய கற்பனைகளை, கட்டளைகளை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு வேண்டும். அது செயலாக மாற வேண்டும். தகப்படி எங்களை பார்ப்பவர்கள் உம்மை பார்ப்பது போல் இருக்க வேண்டும். எங்களுக்கு சாட்சி வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, சபைக்கு ஒழுங்காக நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக சுவாமி. தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும். எந்தெந்த குடும்பங்களில் பிரிவினை ஆவி இருக்கிறதோ, கணவன் மனைவிக்கு பிரிவினை, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பிரிவினை, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பிரிவினை, உறவோடு பிரிவினை, இந்த பிரிவினை ஆவிகள் இந்த செய்தியை கேட்கிற யாவருடைய வீட்டு எங்கிருந்தாலும் அவைகள் வெளியேறுவதாக இன்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும். பெற்றோருக்கு பிள்ளைக்கு சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவி உறவு பலப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இழந்து போனதை திரும்ப கொடுப்பீராக ராஜா. எழும்ப வைப்பீராக ராஜா. உமக்கு தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடன் என்ற சாபம் வேண்டாம். அந்த சாபம் நீங்கி போகட்டும். செல்வம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், மீதமிடுக்கு கிருபை கிடைக்கட்டும் சுவாமி. இன்னும் அவருடைய வேலையில் முன்னேற்றத்தை தருவீராக. புதிய புதிய காரியங்களை காட்டுவீராக சுவாமி. வீடு நிலம் வாங்க வேண்டும் என்பவர்களுக்கு வாய்க்கு செய்வீராக. வீடு நிலம் விற்று போக வேண்டும் என்பவர்களுக்கு விற்று கொடுப்பீராக சுவாமி. திருமணம் ஆகாதவர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டிருக்கும் பெற்றோர்களுக்கு கர்த்தாவே நீர் காட்டுவீராக. அங்கேயே இருக்கிற துறவை ஆகாருக்கு காட்டினது போல அவரவர்களுக்கென்று ஏற்ற துணையை நீர் வைத்திருக்கிறேன். அதை காட்டுவீராக சுவாமி. திருமணம் முடித்து குடும்பமாக நிலைநாட்டுவீராக. இந்த சந்தோஷம் இந்த குடும்பங்களில் கிடைக்கட்டும் சுவாமி. குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். குழந்தை இல்லாதவர்கள் ஏங்கி இருப்போருடைய கற்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுவர்களுக்கு விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. விசேஷ நன்மைகளால் அவர்களை நிரப்புவீராக ராஜா. நீண்ட ஆயுளும் நிறந்த ஆரோக்கியம் உண்டாகட்டும் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில். இந்தியாவிற்கு திருச்சபைகளை பாதுகாப்பீராக. தமிழ்நாட்டுக்கு திருச்சபைகளை பாதுகாப்பீராக சுவாமி.
கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கும் சபைகளுக்கும் போதகர்களுக்கும் எதிராக புனைக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் எந்த கோர்ட்டுகள் இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே பாதுகாத்து கொள்ளுங்க, குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துங்க சுவாமி. தோத்திரிக்கிறோம். மேலும் 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 உயர வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. மகிமை உமைக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஊழியத்திற்காகவும் அடியாளுக்காகவும் உங்களது தனிப்பட்ட ஜெபத்தில் தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாவரையும் குடும்பமாக பேர் பேராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி சகல நன்மைகளும் சம்பூரணமாய் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து தேவ கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் அன்பின் ராஜகோகிலம். ஆமேன். ஹல்லேலூயா.